அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஸைன். குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பின் கீழ் நான் தொடர்ந்தும் கழிச்சிட்டு வரேன். ஏற்கனவே நான் பேசின வீடியோல குழந்தைகளுக்கு அடிக்கலாமா வேணாமா என்ற வீடியோத்தை பத்தி நான் பேசியிருந்தேன். நாங்க இந்த வீடியோல பேச போறது குழந்தைகளுக்கு போன் கொடுக்கலாமா வேணாமா என்ற தலைப்பு கீழே தான் நாங்க பேச போறோம். போன் சம்பந்தமான கொஸ்டின் வந்து பெரிய கேள்வி. போன் அடிக்ஷன் அதெல்லாம் இதுக்குள்ள தான் வரும். ஆனா நான் இன்னைக்கு டிரெக்டா நான் பேச போறது நாங்க போனை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா வேணாமா என்றது குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நான் பேச போறேன். அதாவது ஒரு பேரண்டா நாங்க எங்க பிள்ளைக்கு போனை வழங்குறோம்னு சொன்னா அதுக்கு முதலாவது நாங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும், நாங்க ஏன் என் பிள்ளைக்கு போனை கொடுக்குறோம். அந்த கேள்விக்கு பதில் ஒரு பேரண்ட் சுயநலங்கள் இல்லாம தெளிவான பதில் ஒரு பேரண்ட்ஸுக்கு வழங்க முடியுமாக இருந்தால் போன் கொடுக்கலாமா வேணாமான்ற கேள்விக்கு அந்த பேரண்டே பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். உதாரணமா சொல்றேன் பாருங்க. நாங்க என் பிள்ளைக்கு நான் போனை கொடுக்க போறேன், அதுக்கான ரீசன் என்னன்னு நான் யோசிக்கிறேன். அப்ப எனக்கு வந்து வர சிந்தனை என்னன்னா, போனை கொடுத்தா என் பிள்ளைக்கு ஏன வேலையை எனக்கு கரைச்சல் இல்லாம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செய்ய முடியும். அவன் பாட்டுக்கு அந்த போன்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பான். எனக்கு வீட்டு வேலையில செய்ய முடியும், எனக்கு பர்சனல் வேலைகள் இருந்தால் அதை செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு டிராமா, எனக்கு ஒரு படம் பார்க்கணும், எனக்கு அதை செய்யலாம். அப்படி ஏண்ட பர்சனல் வேலைகளை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க செய்யறதுக்காக பயன்படுத்துற உத்தி தான் என்னது, எங்களோட பிள்ளைகளுக்கு போனை கொடுக்குறது. அது முதலாவது ரீசன். கேட்டா எந்த பேரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படித்தானே, நான் இதுக்காக தான் என் பிள்ளைக்கு போனை கொடுக்குறேன் அப்படின்றத ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா உண்மையாக நீங்க உங்களோட மனசாட்சியை தொட்டு கேட்டு பாத்தீங்கன்னா உண்மையா நீங்க போனை வழங்குற ரீசன் பெரும்பாலும் எல்லாரும் இல்ல, பெரும்பாலும் இந்த ரீசனாகத்தான் காணப்படும். இங்க நான் போன் வழங்குற காரணத்தை பாக்குற நேரம் எங்கட சுயநலத்துக்காக, எங்கட பர்சனல் ரீசன்ஸுக்காக மாத்திரம் தான் நாங்க என்ன செய்யறோம், எங்கட பிள்ளைகளுக்கு போனை வழங்குறோம். அப்ப இது சரியா? இந்த மாதிரி ஒரு பதில் ஒரு பேரண்ட்ஸுக்கு காரணமாக வருமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பேரண்ட் அந்த பிள்ளைக்கு போன் வழங்க முடியாது, போன் வழங்க கூடாது. எங்கட சுயநலத்துக்காக நிச்சயமாக எங்கட பிள்ளைக்கு நாங்க போன் வழங்க முடியாது என்ற தெளிவுக்கு நீங்க வரணும். அடுத்தது, ஒரு விளையாட்டு பொருளாக மாத்திரம் நீங்க போனை வந்து பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறா அதுவும் கூடாது. பிள்ளைகள் விளையாடுறதுக்கு மாத்திரம் தான் இது ஒரு டோயாக நீங்க பிள்ளைகளுக்கு போனை அறிமுகப்படுத்துறதாக இருந்தால் நிச்சயமாக நீங்க போன் பிள்ளைகளுக்கு வழங்க முடியாது. போன் வழங்கக்கூடாது என்றதுக்கான பிரதான 2 காரணங்கள் தான் நான் சொன்னேன். முதலாவது, ஒரு பேரண்ட் அதை எங்கட சுயநலத்துக்காக நாங்க போனை வழங்குறது, அதுவும் கூடாது. அடுத்தது, ஒரு விளையாட்டு பொருளாக மாத்திரம் போனை அறிமுகப்படுத்தி பிள்ளைகளுக்கு கேம் விளையாடுறதுக்கு மாத்திரம் போனை கொடுக்கறது. இது ரெண்டுக்காக நீங்க போன் கொடுக்கறதாக இருந்தால் நிச்சயமாக நீங்க போனை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. அப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. நான் பிரதான காரணங்களை மட்டும்தான் சொன்னேன். அடுத்து, இப்ப நீங்க கேட்பீங்க, போன் அப்ப பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கூடாதா அப்படின்ற கொஸ்டின் வார நேரம் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னு சொன்னா, நீங்க படிப்பு ரீசனுக்காக இந்த காலத்துல கட்டாயம் வந்து இப்ப படிக்கிற நேரம் நிச்சயமா போன் ஒரு பிள்ளைக்கு தேவைப்படும். அந்த நேரத்துல உங்களோட கைடன்ஸுக்கு கீழே, பேரண்ட்ஸ்ட கைடன்ஸுக்கு கீழே நீங்க நிச்சயமாக பிள்ளைகளுக்கு போனை வழங்கலாம். உதாரணம் சொல்றேன். இப்ப இங்க வந்து நான் ஒரு வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன், ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக இல்ல, குழந்தைகளுக்கு. அதாவது உதாரணம் சொல்லுங்களேன், ஒரு 2 வயசுல இருந்து 5 வயசாக காட்டியும் உள்ள அந்த ஏஜ் கேப்புக்கு தான் நான் இது சொல்ற விஷயங்கள் உள்ளடங்கும். அப்ப நீங்க அந்த பிள்ளைகளுக்கு போன் கொடுக்குற ஸ்கிரீன் டைம் 2 வருஷத்துக்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு ஸ்கிரீன் டைம் ரெண்டே இருக்குது. அதுக்கு முதல் நாங்க போன் எந்த விதமான ஸ்கிரீன் டைமும் நாங்க கொடுக்கறது இல்லை. அது வந்து இன்னொரு தலைப்பு, அதை நாங்க வேறையா பேசுவோம். அப்ப அந்த வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்க போன் கொடுக்கறதாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும், எங்கட கைடன்ஸு கீழே நீங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸு கீழே நீங்க பிள்ளைகளுக்கு போனை வழங்கலாம். உதாரணமா சொல்லுங்களேன், ஒரு ரைம் ஒன்றை நீங்க போட்டு காட்டுறதா இருந்தா, அப்புறம் ஒரு சூறாவை நீங்க பிளே பண்ணி காட்டுறதா இருந்தா நீங்களும் பக்கத்துல இருந்து அந்த பிள்ளையோட சேர்ந்து பார்க்கலாம், சேர்ந்து ஓதி காட்டலாம், சேர்ந்து பாடி காட்டலாம். அப்படி உங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு ஒரு வழிமுறையாக இந்த போனை பயன்படுத்தி நீங்க வீடியோஸ் பாக்குறதையோ இல்லாட்டி வேற என்ன சரி நீங்க ஆக்டிவிட்டி செய்யறதையோ செய்யலாம், தாராளமா செய்யலாம். அதாவது முதலாவது கண்டிஷன், கட்டாயமா இருக்க வேண்டிய கண்டிஷன், உங்களோட கைடன்ஸு கீழே, உங்களோட பார்வையின் கீழே அந்த விஷயம் நடக்கணும். அதே நேரம் உங்களோட பார்ட்டிசிபேஷனும் அதுல இருக்கணும். நீங்களும் நிச்சயமா அதுல கலந்து அந்த செயற்பாடு பிள்ளைகளை செய்யக்கூடியதாக இருக்கணும். இந்த வகையில நீங்க பிள்ளைகளுக்கு போனை வழங்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்,
ஸ்க்ரீன் டைம் ஒரு விஷயமிக்கு, ஃபோன் அடிக்ஷன் ஒரு விஷயமிக்கு, அதெல்லாம் வேற தலைப்பு. நாங்க வந்து அப்படி பேச போனா மிச்ச நேரம் பேச வேண்டி வரும். ஸோ இன்ஷால்லா அடுத்த தலைப்புக்களை நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தெரிவு செஞ்சு கதைப்போம். என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சிறிய விளக்கம், இந்த ஃபோன் வழங்கலாமா வேணாமான்ற விஷயத்த நான் முடிவாக சொல்லலை. நீங்க உங்களோட பிள்ளைக்கு நீங்க ஃபோனை வழங்க போறீங்க, கொடுக்க போறீங்க, பிள்ளை கேட்குது கொடுக்க போறீங்க. ஸோ அங்கே போஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஏன் ஃபோனை கொடுக்குறீங்க என்ற காரணத்தை நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அந்த காரணத்துக்கான பதில் ஜெனிவினாக, உங்களோட சுயநலம் கலக்காததாக, பிள்ளைட நலனுக்காக மாத்திரம் என்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களோட விடை பதில் வருமாக இருந்தால் நீங்க நிச்சயமாக பிள்ளைக்கு கொடுக்கலாம். அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அப்ப பிள்ளைக்கு போன் கொடுக்கலாமா வேணாமா என்ற தலைப்பு கீழே ஒரு சிறிய ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு நான் வழங்கினது. இது சம்பந்தமா உங்களுக்கு காணப்பட கேள்விகளை எனக்கு வந்து கட்டாயம் வழங்கப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மாத்திரம் நீங்க உங்களோட கேள்விகளை வழங்கினீங்கன்னு சொன்னா அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரியான தலைப்புகளை எனக்கு உரையாடக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு பொருத்தமான தலைப்புகளை வந்து நான் உங்களோட கேள்விகள் தான் தெரிவு செய்வேன். அப்ப அதுக்கேற்ற வகையில நீங்க உங்களோட கேள்விகளை இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எனக்கு அனுப்பி வைங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா சையத்.